ஹாய், இந்த வீடியோ நம்ம ETF அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ETF வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் ETF. இது நீங்கள் சென்செக்ஸ் நிஃப்டி மாதிரி ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் இந்த ETF. இதை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லைவ்ல ட்ரேட் பண்ணலாம். இதுதான் ETF. இதை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லைவ்ல பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 ETFனா நிஃப்டியில் இருக்க 50 கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நிஃப்டி 50 ETF. ஆனால் இதை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லைவ் ட்ரேடில் வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு லோ காஸ்ட்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 rupees 10 rupees 50 rupees அந்த மாதிரி லோ காஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் ஃபண்ட் மேனேஜருக்கு எந்த வித ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. ஏன்னா இது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இல்லை, நீங்கள் நார்மலாக ட்ரேட் பண்ணுற மாதிரி. நீங்கள் இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக அண்ட் லோ காஸ்ட்டில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு ஈஸியாக அண்ட் சேஃபாக இருக்கும். புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குன்னா நீங்கள் ETFல தாராளமாக பை பண்ணலாம். இதே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் கம்பல்சரி வேணும். க்ரோ, ஜீரோதா, ஏஞ்சலான் அந்த மாதிரி இருக்க டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது போல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.